இந்த தமிழ் கன்னடம் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. தமிழர்களுக்கு இந்த விஷயம் தெரியணும். ஏன்னா கன்னடம் பீப்புள் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு டேக் டைம். தமிழ் வந்து பழமையான மொழி அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கமே ஒத்துக்கலை. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வந்து தமிழ்ன்றது வந்து ஒரு தொல்திராவிட மொழியில் தான் உருவாச்சு அப்படின்னு தமிழக அரசாங்கமே கொடுத்துருக்கு. எனக்கு தெரியல, கால்டுவெலுக்கு முன்னாடி எல்லிஸ் இது குறித்து ஆய்வு பண்ணார். அவரும் அது சார்ந்த பல ஆய்வாளர்களும் வந்து தமிழி மொழி குடும்பம் அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு மொழி வந்து அந்த மொழிக்கு முன்னாடி பல மொழிகள் நிச்சயமாக உருவாயிருக்கலாம். எங்கள் தாத்தா முன்னாடி பல பேர் இருந்திருக்கலாம். ஆனால் யாருன்னு தெரியாதுல்ல. யாருடைய பேர் தெரியுமோ அதில் இருந்ததா இவர் என் தாத்தான்னு சொல்ல முடியுமா? காட்டிலும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரே நேரத்தில் ஒரு மொழி தான் உருவாகணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா பல மக்கள் இனங்கள் பிரிந்து பல இடத்துல பல குழுக்கள் உருவாகி பல மொழிகள் உருவாச்சு அப்படின்றது தான். தமிழ் தான் முன்னாடி உருவாச்சு நான் சொல்லலை. தமிழுக்கு இணையான காலகட்டத்தில் பல மொழிகள் உருவாச்சு. ஆனால் இந்த நிலப்பரப்பில் தமிழ் தான் உருவாச்சு. எப்படி தெரியுமா? அறிவு இருக்கிறவங்க, படித்து இருக்கிறவங்க இதை புரிஞ்சுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் வந்து படிக்காத முட்டாள், இன்க்ளூடிங் தமிழ்நாடு முதலமைச்சர்லேருந்து யார் கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டுடைய முதலமைச்சர் வரையும் தே ஆர் ஃபூல்ஸ். ஏன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் கீழே இருக்க நிர்வாகம் படித்த நிர்வாகமாக இருக்கும். ஒரு தலைவன் படித்து அறிவு கொண்டவனாக இருந்தானா அவன் அறிவாளியாக செயல்படுவான். அவன் கீழே இருக்க சமூகம் வந்து அறிவாளியாக செயல்படும். கனிமொழியை கேட்கும் போது நான் சொல்லலை அப்படின்ட்டு ஊற்றி கொடுத்த உத்தம்பி அந்த அம்மா ஓடி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது எப்படி உங்களால் தமிழுடைய பெருமையை காப்பாற்ற முடியும்? அதை நீங்கள் சொல்லுங்கள். சமஸ்கிருதம், அந்த இப்போ பேசக்கூடிய சமஸ்கிருதம்ன்றது கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் உருவாகிருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த மொழிக்கான எந்த எவிடன்ஸும் கிடையாது. அப்போது கன்னடம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் உருவாச்சா? கன்னடத்துக்கு இலக்கியமே 2000 ஆண்டுகளுக்கு பழமையான இலக்கியங்கள் இருக்குது. தமிழுக்கு 5000 ஆண்டுகளுக்கு பழமையான இலக்கியங்கள் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மோகரக்கட்டையும் என் மோகரக்கட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து உங்கள் கல்யாணம், உங்கள் அக்கா, சித்தப்பா, அந்த பழக்க வழக்கங்கள் முறையெல்லாம் எங்களா மாதிரி தான் இருக்குது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த எவிடன்ஸ் எடுத்தாலும் அந்த எவிடன்ஸ் எல்லாம் தமிழில் தான் இருக்குது. ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ்லேருந்து பயாலஜிக்கல் எவிடன்ஸ் வரையும் உங்களுடைய ரத்தம், சதை, நரம்பெல்லாம் இந்த மாதிரியே இருக்குது. இதிலிருந்தே தெரியலையா உங்களுக்கு நீங்கள் தான் நான் தான் நீங்கள் அப்படின்ட்டு முட்டாள்தனமாக இந்த விஷயத்துக்கு போய் சண்டை போடுறீங்க. அருவெறுப்பாக இருக்குல்ல, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. மானுடவியல் அடிப்படையில் பாருங்கள், அதே மாதிரி ஆர்காலஜிக்கல் சைட் அடிப்படையில் பாருங்கள், லிங்குஸ்டிக் அடிப்படையிலே பாருங்கள். உங்களுடைய அடிப்படை சொல் அம்மா அந்த மாதிரி சொல்லலாம் சமஸ்கிருத சொல் கிடையவே கிடையாது. சரிங்களா? சமஸ்கிருத சொல் வந்து கன்னடத்தில் இருக்குது. ஆனால் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 30% தான் இருக்குது. அதை தாண்டி பாலி சொற்கள் போன்ற பல சொற்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க.